ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இட்லி பொடி முறுமுறுப்பாகவும் சுவையாகவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 20 காய்ந்த மிளகாய் இருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இந்த பருப்பெல்லாம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எண்ணெய் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த பருப்போட கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். கருகிடாமல் பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஃபுல்லாக வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டேன். கலரும் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ நான் இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அகலமான தட்டில் இந்த பருப்பை கொட்டி ஆற வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு, காய்ந்த மிளகாய் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பெருங்காயத்தூள் இல்லாட்டி கட்டி பெருங்காயம் சேர்க்கிற மாதிரி இருந்தால் அதையுமே வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த இட்லி பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது கொரப்பாகவும் அரைக்கக்கூடாது, பவுடராகவும் அரைக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா அரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். பவுடராகவும் இல்லை, அதே சமயம் ரொம்ப பருப்பாகவும் இல்லை. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா ஆற வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக நான் உங்களுக்கு எடுத்து எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, அதே சமயம் கரெக்டான கன்சிஸ்டன்சிலையும் இருக்குது. நீங்கள் இட்லி பொடி அரைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பவுடராக இருக்கும், ஆனால் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.